தேவனுக்கு இப்படி செயல்படுறது ரொம்ப பிடிக்கும். மனுஷன் சான்ஸே இல்ல சான்ஸே இல்ல சான்ஸே இல்லன்னு சொல்ல சொல்ல இவர் இப்படிதான் நடக்கும் போ அப்படின்னு சொல்ல அப்புறம் அதை நடப்பித்தும் காண்பிக்கிறது. சிவந்த சமுத்திரம் 2 பிளக்கம்னு என்ன சான்ஸுங்க? சான்ஸே இல்லைன்னு செஞ்சு காண்பிக்கிறேன் போடுறேன். எகிப்திலிருந்து ஒரு அடிமை ஜனம் இஸ்ரவேல் ஜனம் வெளியே வருவாங்க, சுதந்திரம் ஆவாங்கன்னு என்ன சான்ஸ் செஞ்சு காமிச்சார். சான்ஸே இல்லன்றத தேவன் வாக்கு பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கார் எத்தனையோ தடவை. பைபிளுக்கு வர்றப்போ இந்த கணக்கின்படி எப்படி ஆகும் இதெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த கணக்கெல்லாம் காட்டிலும் அவர் பெரியவர். எந்த மனித கணக்குக்கும் அவர் தம்மையை கீழ்படுத்திக் கொள்ள தேவை இல்லை. சான்ஸே இல்லைன்னு சொல்றியா, செஞ்சு காமிக்கிறப்பா. நீ சான்ஸே இல்லைன்னு சொல்றத நான் வாக்கு பண்றேன். நம்புறதே கஷ்டமா இருக்கும், அப்புறம் செஞ்சும் காமிக்கிறேன். அவருடைய நாமம் அப்படிதான் மகிமைப்படுது. அவருக்கு கூடாத காரியம் ஒண்ணுமே சான்ஸே இல்லைன்னு சொல்லி அவரால் செஞ்சுதான்.